அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாஃப்ரான் டேல்ஸ். இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டைல் சிக்கன் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் நான் 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணாதான் அந்த அத்தன்டிக் டேஸ்ட் வரும். இப்போது அதில் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஒரு ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும், அந்தளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட ரா ஸ்மெல் போகணும், அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. இப்போது 2 பழமான தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை எவ்வளோ போட்டாலும் இந்த டிஷ்க்கு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வேகணும், அந்தளவுக்கு வதக்கிக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு தக்காளியை நான் ஒரு மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். இப்போ தக்காளியெல்லாம் நல்லா மேஷ் ஆகி வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் பட்டை ஏலக்காய் அரைச்ச தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்சிருக்க 1 kg போன்லெஸ் சிக்கனை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சிக்கன் போனோட கூட ஆட் பண்ணலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா சிக்கனுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா ஒயிட் கலருக்கு வரணும். ஸோ அதனால் கொஞ்ச நேரத்துக்கு மூடி போட்டு வேக வைக்கலாம். நான் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். நல்லா சிக்கன்லேருந்து தண்ணி விட்டுட்டு ஆயிலெல்லாம் பிரிஞ்சு நல்லா குக் ஆகிருக்கு. இந்த டிஷ்ஷில் நம்ம தண்ணியே ஆட் பண்ணக்கூடாது, ஃபுல்லாக கோகோனட் மில்கில் தான் குக் பண்ணணும். நான் இப்போ ஒரு 2 கப்ஸ் ஆஃப் கோகோனட் மில்க் ஆட் பண்ணுறேன். இது 2வது பால். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு மூடி போட்டு சிக்கனை நல்லா குக் பண்ணிக்கலாம். இது போன்லெஸ்ன்றதால சீக்கிரம் குக் ஆயிரும். இப்போ நான் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணுறேன். சிக்கன் பர்ஃபெக்டாக நல்லா குக் ஆயிருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நான் திக்கான தேங்காய் பால் 1 கப் ஆட் பண்ண போகிறேன்.
இது திக்கான ஃபர்ஸ்ட் பால். தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொதிக்க வைக்கக்கூடாது, உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இந்த டிஷ்ஷில் தண்ணி எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க, ஃபுல்லாக கோகோனட் மில்கில் தான் குக் பண்ணணும். அப்போ தான் அந்த அத்தன்டிக் டேஸ்ட் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறதால ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பாயில் வந்துருச்சு, நான் ஸ்டவ்வை டர்ன் ஆஃப் பண்ணிட்டேன். கொத்தமல்லி தழை. இப்போ அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான கேரளா ஸ்டைல் சிக்கன் கறி ரொம்ப யம்மியாக ரெடி ஆயிடுச்சு. இது கீ ரைஸ், பரோட்டா, இடியாப்பம், ஆப்பம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடயும் ரொம்ப பர்ஃபெக்டான காம்பினேஷன். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Thank you so much for watching.